Let's welcome a vibrant Marudam dance performance by class 2nd to the stage. இந்த பகுதி மருத நிலத்தில் வாழ்ந்தோர் உழவு தொழிலில் புரிவோராவர். நகரம் எனும் நரகத்தை மறந்து பனியில் நனைய ஆசை, கவிகளில் காணும் பச்சை எல்லாம் கண்களில் காண ஆசை, பாதை தெரியா நேரங்களிலும் பயணம் செய்ய ஆசை, உண்டு தீத்தது போதும் இனிமேல் உழுது பார்க்க ஆசை என்னும் கவிதைகளுக்கேற்ப வேளாண்மை தொழிலின் சிறப்புகளை நடனமாற வருகின்றனர் எம் பள்ளி மாணவ மாணவியர். வீடு பள்ளி விடுமுறைக்கு தாத்தாவின் வீட்டிற்கு பேரனின் வருகை. தாத்தா தாத்தா எப்படி இருக்கிறீங்க தாத்தா? எனக்கு ஸ்கூல் 10 நாள் லீவ். 10 நாளுமே உங்கள் கூட தான் இருக்க போகிறேன். நீ எப்படி இருக்கிற கண்ணு? நீ வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கண்ணு. தாத்தா பாட்டி எங்க, எப்படி இருக்கிறாங்க? பாட்டி நல்லா இருக்கிறாங்க கண்ணு. சந்தைக்கு போயிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. சரி தாத்தா, நான் என் ஃப்ரெண்ட் ராம் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரேன். சரி, பார்த்து போயிட்டு வா கண்ணு. காட்சி 2 பேரன் வீட்டிற்கு திரும்புதல். ஆ ஆ ஆ பசிக்குதே. சரி, ஃபோன் எடுத்து ஏதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணலாம். தாத்தா தாத்தா நான் ஃபுட் ஆர்டர் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஆர்டர் பண்ணுறது? என்ன கண்ணு ஆர்டரா? அப்படின்னா தாத்தா நமக்கு சாப்பாடு வேணும்னா ஃபோன் எடுத்து இப்படி ஆர்டர் பண்ணால் நம்ம வீட்டுக்கே சாப்பாடு வரும் தாத்தா. அப்படியா கண்ணு? சரி, அதுக்கு தேவையான அரிசி பருப்பெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு தெரியுமா? எங்கேருந்து தாத்தா வருது? வா கண்ணு, அது எங்கிருந்து வருதுனோ அது மட்டும் இல்லை, நம்ம பாரம்பரிய விளையாட்டுகள் பற்றி நான் உனக்கு காட்டுறேன். பாரு கண்ணு. மருதம் வயலும் வயல் சார்ந்த நிலமும். மருத நிலத்தின் தெய்வம் வேந்தன். மருத நிலத்தின் மக்கள் உழவர் உழத்தியர், கடையர் கடைசியர், மல்லர். வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் என்று தொல்காப்பியத்திலும், உழவர் உழத்தியர், கடையர் கடைசியர் என்று நாற்கவிராசன் நம்பியின் அகப்பொருள் விளக்கத்திலும் மருத நிலத்தை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இதோ எங்கள் மருத நிலத்தின் குழந்தைகள் வேளாண்மை செய்வதை பாருங்கள்.
எலே செல்லக்கண்ணு, பயிரெல்லாம் விளைஞ்சு கிடக்கு, அறுவடைக்கு ஆள வர சொல்லுல. வாங்க அறுக்க போறோம், அப்புறம் தேடி குனிஞ்சது போல் விளைஞ்ச பயிரை அறுத்து போடடியோ. விளைய வச்ச முனியனுக்கு வேட்டி சுருட்டு வாங்கி பட மிச்ச கூலி பணத்தை எடுத்து பழைய கடனை அடைக்க பார்க்கணும். என்ன புள்ள? பச்சை பசேல்னு பட்டு உடுத்தின மாதிரி வயலு, இந்த தெளிஞ்ச நீரோட கெண்ட மீன்கள் கிட்ட பேசுற கொக்கு, அழகான இயற்கை, நம்மளோட விவசாயம், வாழ்க்கையே சந்தோஷமா இருக்குதுல. அட ஆமா புள்ள, அது எப்படி இல்லாம போகும்? தை மாசம் பிறந்துருச்சு குறதீக்கத்தா, கதிர் பூத்து வெடிச்சிருக்கு கடல் போலத்தா. அட தை மாசம் பிறந்துருச்சு குறதீக்கத்தா, கதிர் பூத்து வெடிச்சிருக்கு கடல் போலத்தா.